இருக்குங்களா? கர்த்தர் நல்லவர். நம்ம கொடுக்கப்பட்டதான அந்த வாக்குத்தத்தம் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். 400 வருஷத்துக்கு மேலாக அடிமைத்தனத்தில் இருக்கிறாக அவர்களுக்கு ஆண்டவர் மோசே மூலமாக பேசி, என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலம் பேசி, நீ என் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மோசே சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம், பார்வோன்ட்டு போய் பேசுறதுக்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். இல்லை, நீ தான் பேச வேண்டும், உன்னை தான் நான் தெரிந்து கொண்டேன், இப்போ தெரிந்து கொள்ளவில்லை, நீ தாயின் கருவிலே இருக்கும்போதே நீ தான் அந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நான் அப்போவே தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இவர் மோசே பிறக்கும்பதற்கு முன்பாகவே இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையாகளாக இருக்கிறார்கள். மோசே பிறந்தபோது அந்த பெட்டி செஞ்சு அந்த நைல் நதியில் அவனை விடுறாங்க. அது பார்வோன் குமாரத்தை எடுத்து வளர்க்கிறான். இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு தாய் வேண்டும் என்று தேடின போது கடைசியில் அவங்க தாயை எடுத்து வளர்க்குறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வனாந்தரத்தில் இவர்களை நடத்தி கொண்ட விதங்கள் வித்தியாசமானது. எகிப்திலிருந்து இவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க. பல ஏரியாவில் இவங்கள் தங்க வேண்டியிருந்தது. பல இடங்களில் இவர்கள் ஸ்டே பண்ண வேண்டியிருந்தது. இந்த பலவிதமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டே இருந்தாலும் ஆண்டவர் ஒரு முக்கிய காரியத்துக்காக பார்வோனிடத்தில் பேச சொன்னார். எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுது நாங்கள் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். எதற்காக தேவன் எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று நினைத்தார் என்று சொன்னால், கர்த்தருக்கு பலியிட வேண்டும், கானானை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், அவர்கள்தான் அவருக்கு பூர்வீகமானது, அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொன்னார் என்று அவர் சொல்லபோது, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் என்று சொன்னபோது அவனுடைய இருதயம் கடினப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இருதயம் கடினப்பட்ட உடனேயே 10 விதமான வாதைகளை அங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். ஆரோனுடைய கோல் சர்ப்பமாக மாறுது, தண்ணீர் ரத்தமாக மாறுது, தவளைகள், பேன்கள், வண்டுகள், மிருக ஜீவன்கள் மேல் வந்த கொடிதான கொள்ளை நோய், மனிதர் மேலும் மிருக ஜீவன் வந்த எரிபந்தமான கொப்பளம், கண்மலையின் வாதை, வெட்டுக்கிளிகள், காரிருள், தலைப்பிள்ளை சங்காரம் என்று சொல்லி 10 விதமான வாதைகள் அங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். நம் ஆண்டவர் நமக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார். அல்லேலூயா சொல்லுவோமா? எந்த ராஜாவெல்லாம் பார்க்க மாட்டார். எனக்குன்னு ஒன்று செய்யணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார்னா எந்த அளவுக்கு இறங்கி வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணுவார். எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒன்றை தேவன் இஸ்ரவேல் மக்களுக்காக செய்திருக்கிறார். 430 வருஷத்துக்கு மேலாக ஒரு ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறது. ஒருவேளை கடவுள் மறந்திருக்கலாம். அவர்களில் எத்தனைய தலைமுறைகள் அவர் கடந்து சென்று விட்டது. இவர்கள் நினைத்திருக்கலாம், இனி நம்முடைய வாழ்க்கை எகிப்திலேயே முடிய போகிறது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இவர்கள் நினைக்காத நேரத்தில், இவர்கள் எதிர்பாராத நேரத்தில் ஒரு ஆடு மேய்க்கிறவனை கொண்டு, திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கிற ஒரு மனிதனை கொண்டு தேவன் பேசுகிறார். என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாரு? 400 வருஷம், 430. 1-2 வருஷம் கிடையாது, 1 நாள் 2 நாள் கிடையாது. இத்தனை ஆண்டுகளுக்கு இவ்வளவு நாள் அவர் பார்க்கலையா? பார்த்தார். ஆனால் அந்த வருஷங்கள் வரும் வரைக்கும் அது ஏன் அப்படி கொடுத்திருந்தார்னா, அது ஆபிரகாம் செய்த ஒரு தவறு நிமித்தமாக உன் ஜனங்கள் அடிமைப்பட்டு போகும் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக கொஞ்ச நாள் அங்க வச்சிருந்தார். அது அவருடைய பார்வைக்கு கொஞ்ச நாள். 1000 வருஷம் ஒரு நாள் போலவும், ஒரு நாள் அது அவருடைய பார்வைக்கு கொஞ்ச நாள். பாதி நாள் தான், அது அரை நாள், அப்படிதான் அவர் கணக்கு. அப்போ இவ்வளவு காலங்கள் ஆனாலும், இவ்வளவு வருஷங்கள் ஆனாலும், இவ்வளவு டிலே ஆனாலும் எனக்கென்று வைத்திருக்கிறதை எனக்கு கொடுப்பதற்கு ஒரு நல்ல டேலண்டான ஒரு பர்சனை தேடுறாரு. அவர் தான் மோசே. படிப்புல நல்ல கற்று தேர்ந்தவர்,
கலைகளை எல்லாம் கற்றுத் தேர்ந்தவர். ஆனா பேசுறது மட்டும் எப்படி இருக்குது? திக்கு நாயும் அந்த நாவா இருக்கு. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட்டை கொடுக்குறாரு. எப்பா நீ தான், நான் உன்னை இப்ப செலக்ட் பண்ணல, ஏதோ நீ கல்வி கற்றுக்கொண்ட, சகல வித்தையை நீ கற்றுக்கொண்டதுனால உன்னை நான் இப்ப செலக்ட் பண்ணல. மோசே, உன்னை தாயின் கருவில இருக்கும் போதே நான் உன்னை பார்த்துட்டேன்னு. அதுக்காக தான் உனக்கே தெரியாது. நாணல் பெட்டியில வச்சு உன்னை நைல்ல அனுப்பும் போது உனக்கே தெரியாது. அப்பவே என் கண்கள் உன்னை கண்டது. நாணல் பெட்டியில வைக்கிறதுக்கு இல்ல, எலும்புகள் உருவாகும் முன்னே, சதைகள் உருவாகும் முன்னே அப்பவே என் கண்கள் உண்மை கண்டது, அப்பவே பார்த்தது. இப்படின்னு ஒரு குழந்தை பிறக்கும், இந்த குழந்தை வளர்ந்து வருவான், இவனை பார்வோன் அரண்மனையில தான் வச்சு வளர்க்கணும். எல்லாமே பிளான் பண்ணி செய்கிறார் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாம் பிளானா நடக்குது, எல்லாம் பிளான் நடக்குது. இவன் பார்வோன் அரண்மனையில் வளர்ந்ததுனால பார்வோன் அரண்மனை எப்படிப்பட்டது, பார்வோன் எப்படிப்பட்டவர் என்பது நன்றாக அறிந்திருந்த ஒரு மனுஷன். ஏன்னா சின்ன வயசுல வளர்ந்தது எங்கதான்? அங்கதான் வளர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் தாய் எடுத்துட்டு போய் கொஞ்ச நாள் அவங்க வளர்த்தாங்க. ஆனால் இவ்வளவு சகல வித்தைகளையும் கற்று தேர்ந்த போது அங்க எங்க இவனுக்கு வைராக்கியம் வருதுன்னு சொன்னால், எகிப்தியன் ஒருவன் எபிரேயனை அடிக்கும் போது இவன் பார்த்துறான். பார்த்த உடனே, ஏண்டா என் தம்பியை அண்ணனை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், முரட்டுத்தனமா அவனை எடுத்து வெட்டி போட்டு கொலை செஞ்சுட்டு அந்த பயத்துல ஓடுறாரு. பயத்துல தான் என்ன பண்றாரு, எகிப்தை விட்டு ஆமா அந்த தேசத்துக்கு போய் அங்க மாமா வீட்டுல என்ன பண்றாரு, ஆடு மேய்க்கிறாரு. அப்பெல்லாம் மாமாங்கெல்லாம் ஆடு மாடு தான் வச்சிருக்கிறாங்க. அதனால மருமகனுக்கு என்ன கொடுத்தாங்க வேலை, ஆடு மாடு மேய்க்கிறது தான் வேலை கொடுத்தாங்க. இப்போ மருமகனுக்கு ஆடு மாடு வைக்கிற வேலை கொடுத்தா, மாடு இருந்தாலே பொண்ணு வேணாம் மாப்பிள்ளை வேணான்னு சொல்றாங்க, ஆடு மாடு வச்சிருந்தாலே. ஆனா அங்க எகிப்து நாட்கள்ல அங்க இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் அதுதான் அவங்களுக்கு பிரதானமான தொழில், பிரதானமான தொழில். அப்போ அங்க போய் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது அவர் மலைக்கு பக்கத்துல போகும்போது ஒரு சூறை செடியில இருந்து நெருப்பு பற்றி எரிகிறது. சொல்ற, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன்னுடைய காலணிகள் என்ன பண்ண கலட்டி போடுன்னு சொல்லி பேசுறாரு. ஐயா நீ யாரு ஐயா, வித்தியாசமா இருக்கிறதே சொல்ற, இது வரைக்கும் நான் எவ்வளோ இடங்கள்ல போய் ஆடு மேய்ச்சிருக்கிறேன், இந்த மாதிரி செடி பச்சை செடி பற்றி எரிது நான் பார்த்ததே இல்லை. அதான் சொன்னேன், வனாந்தரத்துல ஒரு செடி பற்றி எரிகிறது, மலையில ஒரு செடி பற்றி எரிகிறது. அதான் சொல்றாரு, உண்டாகாத இடத்தில் நடக்காத இடத்தில் ஒன்றை நடத்தி காண்பிப்போர் நம்முடைய ஆண்டவர். அங்க எப்படி யார் பற்றி வைத்தது, அந்த பச்சையான செடியை யார் எரிய விட்டது, அங்க எதுவும் சாத்தியமே இல்லை. அவர் பார்ப்பதற்கும் நடப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுதான் உனக்கு அடையாளம், இந்த அடையாளத்தை நீ வைத்துக்கொண்டு என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்க, நீ போய் அந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி விடுதலை பயணத்தை அவருக்கு கொடுக்கிறார், தரிசனத்தை அவருக்கு கொடுக்கிறார். கொடுத்து எகிப்துக்கு திரும்பி நீ போக வேண்டும் என்று சொல்லுகிறார். எகிப்துக்கு நீ திரும்பி போக வேண்டும் என்று சொன்னார். போறாரு, போய் பார்வோன்ட்ட பேசுறாரு. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ பேச பேச அவனுக்கு கோபம் ஆகும். நீ போய் பேசுவ, அவன் என்ன பண்ணுவான், இருதயம் இன்னும் கடினமாகும். திரும்பவும் பேசுவ, இருதயம் இன்னும் நான் கடினமாக்குவேன், இன்னும் கடினமாக்குவேன். கடினமாய் கடினமாய் கடைசியில தலைப்பிள்ளைகள், வீட்டிலே முதல் குழந்தைகள் சாகுற அளவுக்கு கடினமாய் விட்டது. அப்பொழுதுதான் நாம ஒன்னொன்னா சொல்றோம், நீங்க போங்க, அப்புறம் ஆடு மாடு போங்க, அப்புறம் பிள்ளைகள் போங்க, ஸ்திரீகள் போங்க. இல்லை சொன்னோம், நாங்க இப்படிலாம் போக மாட்டோம், நாங்க மொத்தமா தான் காலி பண்ணுவோம். நாங்க எப்படி தான் காலி பண்ணுவோம், நாங்க போனா மொத்தமா தான், எங்க பொருள் மட்டும் இல்ல உங்க பொருளையும் சுருட்டி வாரிக்கிட்டு தான் போவோம். அப்படித்தானே ஆண்டவர் சொன்னாரு. எகிப்தில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவீங்களா, எல்லாரும் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். எங்க ஊரை விட்டு போறீங்களா, இந்த வச்சுக்கங்க வச்சுக்கங்கன்னு கொடுத்து அனுப்பிச்சாங்க. மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் பயணம் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜனங்கள் பயணம் செய்து வருகிறார்கள். ராமசேசிலிருந்து பித்தோம் வரைக்கும், சுக்கோத், ஏத்தோம், ஈரோத், பாகால் சேபோல் வரையும் அவர்கள் வருகிறார்கள். அங்க நிறைய காரியங்கள் நமக்கு நடக்கிறது. ஆனால் இதுல ஒரு 4 விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம்.